நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை மெக்கானிக்கலில் ஒரு நான் டிசைன் ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட கெரியரை மெக்கானிக்கல் டிசைனில் சூஸ் பண்ண நினைக்கிங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான 7 எசென்ஷியல் ஸ்கில்ஸை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ, என் பேர் இளவரசன். நான் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸாக மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்ம இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கில் நம்பர் 1, மாஸ்டர் 1 3D சாஃப்ட்வேர். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா there are multiple 3D சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் SolidWorks, Creo, CATIA, NXCAD, இந்த மாதிரி மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் உங்களுடைய எக்ஸ்பர்டீஸை வளர்த்துக்கணும். லெட்ஸ் சே நீங்கள் இப்போ 3D சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த 3D சாஃப்ட்வேரில் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ண வேண்டிய 3 எசென்ஷியல் பார்ட்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். லைக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் மாடலிங், அண்ட் தென் அசம்பிளி, அண்ட் தென் டிராயிங் கிரியேஷன். பார்ட் மாடலிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நியூ பார்ட்டை கிரியேட் பண்ணுவோம். அதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்ஸ்னு வச்சுக்கலாம், மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும். அந்த எல்லா மல்டிபிள் பார்ட்ஸையும் எடுத்துகிட்டு போய் அசம்பிள் பண்ணுற ஏரியா தான் பார்த்தீங்கன்னா அசம்பிளி யூனிட், அதாவது அசம்பிளி கிரியேஷன். அந்த அசம்பிளியில் வந்து நம்மளோட பார்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி, நம்ம மொத்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து நம்ம இந்த பண்ண ப்ராடக்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம். அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான டிராயிங் கிரியேட் பண்ணோம். ஓகே, இந்த நம்ம கிரியேட் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே ஒரு ரியல் டைம் ப்ராடக்டாக எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டிபெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டிராயிங்கை நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த மேனுஃபேக்சரிங் டிராயிங் கிரியேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 to 60% வந்து நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு டிராயிங் ஓப்பன் பண்ணி எப்படி வியூஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததுனாலே ரொம்பவுமே போதுமானதாக இருக்கும். சாஃப்ட்வேர்ஸில் இன்னொரு ஆடானா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 2D சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜாக உங்களுக்கு கொடுக்கும். பட் இந்த 2D சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுறது வந்து ஆப்ஷனலாகவே வச்சுக்கலாம். ஸ்கில் நம்பர் 2, DFM, டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங். நீங்கள் டிசைன் பண்ண போகிற ஒவ்வொரு 3D பார்ட்டும் அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை டிபெண்ட் பண்ணி தான் ரியல் டைம் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளோட டிசைனை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங். நான் இப்போ உங்களுக்கு சம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். லைக் கேஸ்டிங், ஃபோர்ஜிங், மில்லிங் அண்ட் லேசர் கட்டிங், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது. இந்த எல்லா ப்ராசஸையும் எப்படிலாம் பண்ணுறாங்கிறத மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலயமா நீங்கள் உங்களோட டிசைனை வந்து வெல் டிஃபைன்டாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கில் நம்பர் 3, இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸில் லைக் மெட்டீரியல் சயின்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரியான நம்ம கோர் திங்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வெயிட், எதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் நம்மளோட காலேஜ் டேஸ்லேயே கோ த்ரூ பண்ணியிருப்போம். இப்போ இந்த டாபிக்ஸ்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன் இந்த டாபிக்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணுறது வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்மளோட இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து தான் மோஸ்ட்டாக பிளேஸ் ஆகும். ஸ்கில் நம்பர் 4, ஷாப் ஃப்ளோர் ஸ்கில்ஸ். நான் ஷாப் ஃப்ளோர் ஸ்கில்ஸ்னு என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பீப்புள்ஸ் வந்து அவங்க டே டு டே ஜாப் லைக் ட்ரில்லிங், கிரைண்டிங், கட்டிங், இந்த மாதிரியான டே டு டே ஜாப்ஸ் வந்து எப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன் நான் வந்து ஒரு நான் டிசைனில் போகிறேன், நான் ஏன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற இந்த மாதிரியான பேசிக் ஸ்கில்ஸை வந்து நான் ஏன் கற்றுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்கில்ஸ் தான் வந்து நமக்கு எப்படி மெட்டீரியல் வந்து ட்ரில் ஆகும் போது எப்படி மெட்டீரியல் வந்து ரியாக்ட் பண்ணுது, அண்ட் தென் வந்து எப்படி கட் பண்ணுறாங்க, மெட்டீரியல் எப்படி ஸ்லைஸ் ஆகுது, என்ன மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டிசைனை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ப்ராசஸில் வந்து நம்ம இந்த ஸ்டெப்பில் நம்ம இந்த ப்ராசஸை எடுக்கலாம் அப்படிங்கிற மேஜர் க்ரூஷியல் திங்கை வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் தென் வந்து நம்ம இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கும் போது பீப்புள் ஷாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எப்படி இந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அதாவது எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரி டூல்ஸை கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, எப்படி அவங்க பேசுகிறாங்கங்கிற அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் அவங்க லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது மூலயமா, அவங்க எப்படி ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட டிசைனை வந்து ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும். உங்களோட டிசைனில் இருக்க சின்ன சின்ன ஃபைன் டியூனிங்ஸ்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கில் நம்பர் 5, GD&T, ஜாமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்சி. GD&Tங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். அதாவது வந்து நீங்கள் எப்படி உங்கள் பார்ட்டை டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் பார்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆகணும், எந்த இடத்துல உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் டாலரன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து, எந்த இடத்துல உங்களுக்கு பேரிங்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி, எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரியான டாலரன்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி உங்களோட மேனுஃபேக்சருக்கு கன்வே பண்ணுறது தான் வந்து GD&T. இந்த GD&Tயில் நீங்கள் என்னென்ன பேசிக்ஸை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, லைக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எசென்ஷியலாக சிம்பிள்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், அப்புறம் டாலரன்சி.
இந்த பேசிக் ஸ்கில்ஸ் லைக் இந்த இந்த டாலண்ட் இந்த ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னா என்ன, அதுக்குள்ளே நம்ம எப்படி நம்மளோட டேட்டம்ஸ் கால் பண்ணணும், எப்படி நம்ம ஹோல் காலர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேசிக்ஸை நம்ம 3D சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணும் போதே அதில் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறதையும் சேர்த்து கற்றுக்கணும். இது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளோட டிராயிங் வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம டிராயிங்கை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், நம்ம டிராயிங்கை எப்படி ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கில் நம்பர் 6 எக்ஸல். இந்த எக்ஸலை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஓஎம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவோம். நம்ம அசம்பிளியில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பிஓஎம்னு ஒரு டேபிளை கால் பண்ணி அந்த டேபிளில் வந்து நம்ம பார்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து பிஓஎம் கிரியேஷன் சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு கால்குலேஷன் ரன் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் என்னென்ன ஃபாஸ்ட்னஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸலை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸ்கில் நம்பர் 7 சாஃப்ட் ஸ்கில்ஸ். எஸ், சாஃப்ட் ஸ்கில் லேர்ன் பண்ணுறது வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றும். ஏன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பை ஈஸியாக மாற்றும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸாக வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் டீம் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் ஐடியாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறீங்க இந்த ரைட் வேல, அதோட வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட தாட்ஸை வந்து மற்றவங்களை அஃபண்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் உங்களோட தாட்ஸை கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கும் போது வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஸ்கில்லாக இருக்கும். ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா, நான் என்னோட சாஃப்ட் ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணதுனால தான் எனக்கு வந்து என்னோட ஜாபில் என்னால் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, டு பி கிளியர், என்னோட ஜாபில் என்னால் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு என்னோட கரியரில். நான் இப்போ மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் இந்த 7 ஸ்கில்ஸ்லையும் மாஸ்டர் ஆகணுமான்னு கேட்டால் இல்லை. பட் இந்த 7 ஸ்கில்ஸ்லையும் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கணும். ரேதர் தென் வந்து நீங்கள் கேடை கண்டிப்பாக நல்லா கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த கேடை தான் வந்து நீங்கள் டே டு டே யூஸ் பண்ண போகிறீங்க போது கேடில் நான் சொன்ன 3 பார்ட் மாடலிங், அசம்பிளி அண்ட் டிராயிங் கிரியேஷன், இந்த 3லையும் நீங்கள் டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ண தான் வேணும். அண்ட் தென் வந்து மற்ற இந்த 7 ஸ்கில்ஸில் ஒரு 3 to 4 ஸ்கில்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள என்ட்ரானீங்க அப்படின்னா இந்த 3 to 4 ஸ்கில்ஸை வச்சு உங்களால் இந்த 3 to 4 ஸ்கில்ஸை வச்சு உங்களால் ஈஸியாக சர்வே பண்ணிட முடியும். அண்ட் தென் வந்து அந்த மெயின் டைமில் உங்களால் மற்ற ஸ்கில்ஸையும் உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். தென் உங்களுக்கு உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கில்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி கோ மெத்தடாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த 7 ஸ்கில்ஸை வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுற சைடில் உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 7 ஸ்கில்ஸையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண இந்த 7 ஸ்கில்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்கில்லை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அன்டில் தென், சைனிங் ஆஃப் இளவரசன். பாய்.